லவ். தேவனுடைய அன்பு. வார்த்தையில் அல்ல, அன்பை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அடுத்த முக்கியமான ஒரு கேரக்டர் தாழ்மை, ஹம்பிள்னஸ். நம்மளாம் ஹியூமஸ், மண். நம்மளாம் God made a human being out of humus. அந்த ஹியூமன் ஹியூமன் பீயிங் ஆக்குனாரு. திருப்பி அந்த ஹியூமன் பீயிங் ஹியூமஸை மாறும். மண்ணானது மீண்டும் மண்ணுக்கு போகணும். அப்போ என்ன தேவை? ஹியூமிலிட்டி அண்ட் ஹம்பிள்னஸ். தன்னை தாழ்த்துகிறவன், அல்லேலூயா, தாழ்த்துகிறவன். அது வார்த்தையில் அல்ல, சுபாவத்தை வெளிப்பட வேண்டும். இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இஸ் ஹியூமிலிட்டி. மூணாவது கேரக்டர் ஒபீடியன்ஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியும். தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படும். Obedience is much more important character for a believer as well as a student. Humility, obedience. Fourth is very important, integrity. கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கணும் தெரியுமா? உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரர். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? உத்தமும் உண்மையுமான. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் கர்த்தர் என்னை அழைத்த அழைப்புக்கு உத்தமமாய் உண்மை உள்ளவனாக கண்டிப்பாக தேவன் ஒவ்வொருக்கும் எதிர்பார்க்கிறார். உத்தம உண்மையுமான ஊழியக்காரர். அடுத்தது நேர்மைகள். To be honest. The fifth character, what we need and expected from heaven is to be honest. Honest to the family, be honest to the church and to the society. இன்னைக்கு நிறைய இந்த ஹானஸ்டி இல்லை, உண்மை இல்லை. கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கிட்ட எதிர்பார்க்கிறது to be honest. Hallelujah. The sixth one, விசுவாசம். To be faithful, உண்மை உள்ளவன். To be faithful to the calling. வெளிப்படுத்தினல் 17-14 வாசிக்கும் பொழுது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். அவரோடு கூட வெளிப்படுத்தினல் 17-14 வாசிக்கும். Faithfulness to the calling. Hallelujah. Faithfulness to God. கடைசியாக ஒரு வேலைக்கார மனப்பான்மை, a servant attitude. அதெல்லாம் இன்னைக்கு டிகிரி வாங்கிட்ட பிறகு பாஸ்டர் சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் ஜீஜோ சொல்லுவாங்க, டிகிரி இன்னைக்கெல்லாம் அழகாக போட்டிருக்கிறீங்க, ட்ரெஸ்ஸு கவுனு தொப்பிலாம் போட்டிருக்கீங்க, போகும்போது என்ன பண்ணணும்? கழட்டி வச்சுட்டு